உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, 2026 குரு பெயர்ச்சி, அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது கும்பராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நல்ல பலன்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பொருளாதாரம்.
இதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்குமே பணப்பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்த கும்பராசி. பணம் பொருளாதார விஷயத்தில் தவறாக எதுவும் பண்ணிட்டோமோ, பணத்தில் லாக் ஆகிட்டோமோ, வீடு கட்டி அதில் லாக் ஆகிட்டோமோ, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசித்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி பணம் வரும்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு நியாயமான ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதியான குரு பகவான், அவரே 11ஆம் அதிபதியான குரு பகவான், அவர் போய் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ அவர் 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு 10ஆம் இடம், கும்பத்துக்கு 12ஆம் இடம், கும்பத்துக்கு 2ஆம் இடம். ஸோ இந்த மாதிரியான இடங்களை வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வரும் அப்படிங்கிறத உண்மை. என்ன மாதிரியான பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருந்தொகையாக வரும். சின்ன சின்ன அமௌண்ட்லாம் நம்ம இங்கே பேசவே இல்லை. ஏன்னா குருவுக்கு வந்து பெரிய பணம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பெரிய தொகையாக உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவோ ஒரு ஆபரணமாகவோ ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கி சேர்க்கறது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. சீட்டு போட்டிருந்து அதுலேருந்து நகை எடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ என்ன தான் பொருளாதார தடைகள் இருந்தாலுமே கூட அதை தாண்டி அதை உடைச்சிட்டு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறி வரக்கூடிய அமைப்பு அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த சனி பகவானை குரு பார்க்குறது இன்னும் நல்ல விஷயந்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஜாப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பான முறையில். அதை குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால நல்ல ஒருத்தருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் அந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையும். அதே போல் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். யாராவது தொழில் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நஷ்டம் அடைஞ்சு தொழிலை வந்து வேணான்னு விடுற அளவுக்கு போன தொழில் வந்துட்டு மறுபடியும் ஏன் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்ற சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வீட்டில் பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அது 2 சக்கரம் அல்லது 4 சக்கர வாகனமாக கூட இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது. வாகனம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் நிச்சயமாக வரும். அதே போல் உங்களுக்கு நண்பர்களுடைய ஒரு பண உதவி, நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவி நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற அமைப்பெல்லாம் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கு சில வழிபாடுகள் தேவைப்படும். வழிபாடுகள் ஓப்பனாக இங்கே கொடுக்கறதுக்கு இல்லை, ஏன்னா அது வந்து ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். ஆனால் இந்த ராசி பலன் அடிப்படையில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அதுக்கு பார்த்துக்கிறது பெட்டர். அதே மாதிரி உடல் உபாதைகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் வேணால் நல்ல ஒரு ஹெல்த் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வேலை ஜாப்ன்றதை பொறுத்த வரைக்கும், அடிமை வேலைகளை பொறுத்த வரைக்கும் டிசம்பருக்கு பிறகு வேலையில் பாதிப்புகள் வரும் ஜாப்பில். அதே சமயத்தில் டிசம்பருக்கு பிறகு பெரிய பணம் உங்கள் கையில் புழங்கும். சரிங்க சார், எனக்கு டிசம்பரில் பணம் வேணும் அல்லது 2027 பணம் என்கிட்ட வந்து மணி ஃப்ளோ வரணும், அதுக்கு என்ன வழி? பணம் இருந்தால் தான் நான் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. லோன் அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிசம்பர் ஜனவரியிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார லாக் அப்படிங்கிறது வரும். இப்போவே சொல்லிடுறோம், இந்த குரு பயிற்சியில் பெரிய லாக் அப்படின்றது ஒன்று வரும். இந்த லாக் எப்படி உடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமி அப்படின்னா 2 யானைகள் தும்பிக்கையை தூக்குன மாதிரி இருக்கும், அதுக்கு இடையில் மகாலட்சுமி இருக்கும். அந்த யானையினுடைய தும்பிக்கை வந்து கீழே இருக்க மாதிரி இருக்காது, உயர்த்தி எப்படி இருக்கும். அது வந்து ஒன்று நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறது அல்லது தாமரை பூக்கள் எடுத்து அபிஷேகம் பண்ணுற ஒரு தோற்ற அமைப்பில் அது இருக்கணும். அதுக்கு பேர் தான் கஜலட்சுமி அப்படின்னு பேர். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்படி கஜலட்சுமி கோயில் போய் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கஜலட்சுமி படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். பெரும்பாலும் இந்த கோயிலுடைய நிலையில் இந்த கஜலட்சுமி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். எல்லா கோயில்கள்லேயும்
அந்த கோயில் கருவறைக்கு முன்னாடி நுழையிற இடத்துல அந்த கஜலட்சுமி வந்து நிலை மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது டிசம்பருக்கு பின்னாடி வரக்கூடிய பண தட்டுப்பாடு, பண பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இப்போவும் சரி, இப்போ இந்த பூரட்டாதி அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களாம் பணத்தில் பெரிய லாக்கில் இருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்கிறேன், அவிட்டம் 3 நாள், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இவங்க வந்துட்டு உங்களுக்கு பண பிரச்சனையில் லாக் ஆகிருக்கேன் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பான முறையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும், கணவன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்கணும். ஆனால் அது டிசம்பரில் விலகும். இதே போல் உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தை விட யூக வணிகம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வருமானங்களும் நண்பர்களுடைய உதவிகளும், நண்பர்கள் பணம் கொடுத்து உதவி செய்கிற அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. நண்பர்கள் பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஏன்னா நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மாறும். வேலைக்கு போயிட்டுருந்தீங்கன்னா தொழில் செய்வீங்க, தொழில் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழில் செய்வீங்க. தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலாக செஞ்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது வந்து குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வாகனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களை தேடி வந்துடும். ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். உங்களுக்குள்ளே அந்த சிந்தனைகள் உதிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கணும், அதை வாகனம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கூட உருவாகும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து வாரிசுகள் அப்படிங்கிறது, பேர குழந்தைங்களை பார்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் சர்வ நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. 2ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்யும்போது தன்னுடைய பேர குழந்தைங்களை கும்பராசிக்காரங்க பார்த்துருவாங்க. அது ஆண் வாரிசாக இருக்கும். ஸோ அது பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அது ஆண் வாரிசோ பெண் வாரிசோ உங்களுக்கு அது ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் அது கிடைக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் பெரிய அளவில் இருக்கும். பெரிய விஷயத்தை நோக்கி நீங்கள் யோசிப்பீங்க. அந்த பெரிய விஷயத்தில் ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு.
குருபலம் இவ்வளவு நாளா இருந்துச்சு, இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 குடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்தை குரு பாக்குது. தொழில எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தை நீங்க 100 ரூபாய்க்கு உழைப்ப போட்டீங்கன்னா கட்டாயம் 500 ரூபாய நீங்க பார்க்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்துட்டீங்கன்னா கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பாத்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பலம் இல்லாதனாலையும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கிரகங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாத போது நமக்கு அது ஒரு அரணா அமையும், பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இதை நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா, அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாத போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால எப்படி இருக்கும் அப்படின்னா முன் கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோன்னே கோபம் வரும், அநியாயம் கோபம் வரும். அதனால தயவு செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும் வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா அது உங்க கோபத்தினாலையும் உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிடக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அதனால கவனமாக இருங்க, பொறுமையை கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்களோ ஒரு படத்துல, அது மாதிரி பொறுமையா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகளை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனியை பார்த்துறாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனியை பார்க்கும்போது சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிடும். அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ராகு கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்துல இருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் காசு பணம் லாபம் வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 6 குருதான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 குடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம் ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்படின்னா நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்களை கதை கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பாப்பீங்களா, வேலையை பாப்பீங்களா, எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா, இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா, எதை பாப்பீங்க? கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுலதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்த வித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துலதான் ஆட்சி பலம் பெறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி சரி சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்களால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோபம் வந்துடும். கோபம் வந்து நீங்களும் வார்த்தைகளை விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகளை உள்ளாக்கிறோம். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க.
முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்படின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாதிரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே வராது கொஞ்ச நாளைக்கு. அதுதான், ஏன்னா காதுல விழுந்தாதானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது, அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நிறைய பேத்துடைய கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும் போது எப்படி பண பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு பக்கம், உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலைதான் இருக்கு. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வருது, பாகப்பிரிவினை வருது. 5 குடையவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5 குடையவர் 4ல இருக்கனால சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 குடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்கினாலும் இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்துல பெருசா கிடைக்கலனாலும் அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின குடும்பத்தை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள் இந்த மாதிரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க போன்ல பேசுறது, டிஎம் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையத்தை செய்யும் உங்க ராசியில இருக்கனால அது மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் கொடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவு செய்து அதை நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானத்தை கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கல வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் மணி 11:07 மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த விளக்கங்கள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா,
நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். வாக்கிய கணிதப்படி கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் அந்த குரு பயிற்சி யாகங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குரு பயிற்சியில் கலந்துக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தகவல் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி மிதுன ராசி உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த அமைப்புகள் ஓரளவுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. பயமுறுத்துறேன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இன்னும் ஒரு 2.5 வருட காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உண்மை. ஒரு 2.5 வருட காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுறது தான் விசேஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வருட கிரகங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 கிரகங்கள், ராகு, கேது, குரு பகவான், சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள் அப்படின்றதுங்க. இந்த வருட கிரகங்களின் சப்போர்ட் ஒரு மனிதனுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருட கிரகங்களில் பார்த்தோம்னாக்கா ராகு பகவானும் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற பலன்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. குரு பகவானும் வலிமை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. சனி பகவான் சொல்லவே செலவில்லை. 7.5 சனினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ராகு கேதுனால அவ்வப்போது பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு கணவன் மனைவி உறவுகளில். அப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விதிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மட்டும் கிடையாது, 2028 சனி பயிற்சி முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் நியூட்ரலாக உங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த குரு பயிற்சியின் வாயிலாக 5ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வது யோகம் தானா அப்படின்னாக்கா, 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அப்போ என்ன சுட்டி காட்டுது? 6ஆம் இடத்துக்கு போனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் வரப்போகுது, கடன் வரப்போகுது அப்படின்றது சுட்டி காட்டுதுங்க. அப்போ இதை யாரும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அப்போ இதை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும், அதுதான் உண்மை. அப்போ சுபவிரயம்னா என்ன அப்படின்னாக்கா, வீடு மனை வாசல் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாம் ஒரு சுபவிரயங்களாக இருக்கும். தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது எல்லாமே விசேஷங்க. அதனால் ஏதாவது இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா யோசிக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய தொடங்கிடுங்க. ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதே வேளையில் இந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்துட்ருக்கார். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், சிந்தித்து செயல்படணும். தன்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளை செய்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் கஷ்டங்கள் சந்திக்க மாட்டீங்கன்ற விதிங்க. இல்லையே கொஞ்சம் ஒரே செலவுகள்னால கஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய விதிகள் உருவாகும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது விசேஷமாக இருக்கும். இந்த ருணம், ரோக, சத்ரு, எதிரி, பகை, கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கான பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க. வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் திருச்செந்தூர் ஏன்னா குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இடம் பூச நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுகிறார். அப்போ பூச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாயின் அம்சமானது திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தால் நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அளவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்ற விதிங்க. அதே போல் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடையும். இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நல்லதும் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க. தன்னோட 6ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. அப்போ தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுதுங்க. தொழில் நிரந்தரமான தொழிலே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா கடந்த 2.5 வருஷ காலமாகவே, கடந்த 3 வருஷம்னே சொல்லிக்கலாம், கடந்த 3 வருஷ காலமாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறீங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா என்னோடய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமைய போகுது. சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்கனாக்கா அந்த சொந்த தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறீங்க. அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. தனியார் துறை வேலைவாய்ப்புகள் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லைன்னு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற அங்கீகாரம் கொடுத்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. இப்போ 6ஆம் இடம் என்பது நீர் ராசி, 10ஆம் இடமும் நீர் ராசியாக இருக்கனால
இந்த நேர காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது விதிங்க. அப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். தொழில் வளர்ச்சி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மேலோங்க போகுது. வேலை இல்லைன்னு உங்களுக்கு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில். இதை நினச்சி மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். வேலையே இல்லாமல் உட்காந்துருந்து கடந்த 3 வருஷ காலமாக ஏமாற்றத்தை சந்தித்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலிமா வருமானத்தை கொடுக்கறது எண்ணி உண்மையாலுமே நீங்கள் இந்த குரு பயிற்சியை வரவேற்கப்படணுன்றது தான் உண்மை. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் இந்த குரு பகவானோட பார்வை 12ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. 12ஆம் இடம் என்பது பஞ்சனை சுகம்னு சொல்லக்கூடிய இடங்க, அயல்நாடு அந்நிய தேசத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ கடந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷ காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது. கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் பிரச்சனைகளும் சந்திச்சுட்ருக்கின்ற விதிங்க. அப்போ பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், கணவன் மனைவி உறவுகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகளை எட்டு தரத்துக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அதே வேளையில் குரு பகவானின் பார்வையானது குடும்பஸ்தானத்துக்கு பட இருக்குது. இப்போ வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள், வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த நேர காலகட்டம் தான். இப்போ வெகு நாட்களாகவே கடந்த 3 வருஷ காலமாக குடும்பத்தில் ஒரு நல்லதுவே நடக்கலை, இது நடக்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பேர் பெறுமா அப்படின்ற மாதிரி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் உயர்வுக்கு வருவாங்க. திருமணமே நடக்கலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் நிரந்தரமான திருமண அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. உடலில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ற மாதிரி படுத்தா எழுந்திரிக்க முடியல, உட்காந்தா நடக்க முடியலன்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்கலை, வீடு மனை வாசல் கட்டலை, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அமர்வுகளுக்கு இந்த குரு பயிற்சியில் நிரந்தரமான ஒரு உத்தியோகமாக நிரந்தரமான ஒரு வீடு வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டுன்றீங்க. திருமணமாகாத நபர்களும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் குழந்தை பேர் அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. வேலை இல்லைன்னு சொல்ல நபர்கள் நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறப்போகுதுங்க. இப்போ ஆன்மீக சிந்தனையில் இந்த நேரத்தில் தெய்வம் இருக்குன்றதை உணரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால தான் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு சொல்லியிருக்கேன். கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வி வளர்ச்சி மேலோங்கும். படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் பெற்று வெளிநாடு தொடர்பு பெற்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிப்பில் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். சார் கடன் பெரிய லெவலில் பாதி இருக்கே சார், இந்த கடன்லாம் அடைஞ்சிருமான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கடன் உங்களுக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்படியாக உங்களுக்கு அடைஞ்சிரும், கவலையப்பட வேண்டாம். இதுக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய போதுங்க. வேலையே இல்லைன்னா தான் வருமானம் இல்லை. அப்போ வேலை வந்துருச்சு, தொழில் வந்துருச்சு அப்படின்னா வருமானம் உண்டு. அதன் மூலிமா கடன் அடைச்சிட முடியும், கவலைப்படாதீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு முயற்சியின் விளைவாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் விட்டு விலகி வந்துடுங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். எல்லாத்துலேயும் நயந்து போக கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. இந்த குரு பயிற்சி உங்களோட தெளிவான சிந்தையினால் வளர்ச்சியாக மாற்றிக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. முழு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சதயம் தான் முழு நட்சத்திரம். சதம் அப்படின்னா 100,
100க்கு அதிபதியான ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அதே போல் 3 நட்சத்திரத்தில் அவிட்டம் 2 பாதங்கள் இருக்குது, சதயம் 4 பாதம் இருக்குது, குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி 3 பாதங்கள் இருக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு யாராக வருவார்னா 2க்கும் 11க்கும் சொந்தக்காரர், அதாவது தனலாபாதிபதி உச்சம் பெற்று எங்கே இருக்கிறாருன்னா தன் வீட்டுக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டாருங்க. தனலாபத்தை கொடுப்பாரா? தனலாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு சற்று கம்மி. தனலாபம் இப்பொழுதைக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மறைமுகமான வருமானம் உண்டு. அடுத்தபடியாக 2ஆம் இடம், 2ஆம் வீட்டை அவர் பார்வை செய்கிறார். அப்போ வருமானத்தை கொடுப்பார், மறைமுகமான வருமானத்தை கொடுப்பார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு தனலாபத்தை கொடுப்பார். ஏன்னா குருவோட பார்வை இங்கே கிடைக்குது, 2ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. 3ஆம் இடம் அப்படின்னா மேஷம். மேஷத்திற்கு 4ல் மறுபடியும் மீண்டும் குரு வருகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகத்திற்கு அது 10ஆம் இடமாக மாறும். அப்போ உங்களோட முயற்சி எல்லாமே தொழில் சார்ந்த முயற்சியாக தான் இருக்கும். இந்த வருடம் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தொழிலில் வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இருந்தாலும் கடைசியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம். 4க்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் ஸ்தானம், தாய்க்கு சகோதரஸ்தானத்தில் கடகத்தில் குரு உச்சநிலையில் இருக்கிறார். அப்போ தாயோட சகோதரர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். தாய்க்கும் இது நல்ல காலம்னே சொல்லலாம். ஆனால் குருவின் பார்வை அங்கே கிடைக்குமானா இல்லை. இருந்தாலும் தாய் பார்த்திங்கன்னா தன்னோட முழு முயற்சியும் எதற்காக ஒரு காரியத்திற்காக எடுத்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பார். அதுவும் அவருடன் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக தான் அந்த வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ தாய் மாமனாலேயும் உங்களுக்கு லாபம் உண்டுன்னு சொல்லலாம். கும்பத்திற்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்திற்கு 2ஆம் இடம், அதாவது பார்த்திங்கன்னா கும்பத்திற்கு 6ஆம் இடமாகவும் மிதுனத்திற்கு அதுவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடமாகவும் வரும். கடகத்திற்கு அது 12ஆம் இடமாக மாறுவதால் இவங்க எப்படின்னா தாய் மாமன் உறவு அல்லது தாய் மாமன் அந்த பூர்வீகம் இதிலிருந்து கொஞ்சம் விலகி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடம் 6க்கு 12ஆம் 5ஆம் இடமாக மாறுவதால் குழந்தைகள் தன்னோட குழந்தைகளை விட்டு இவர்கள் விலகி இருப்பதாகவும், ஏன் கும்பராசிக்காரர்கள் தன்னோட மனைவி பிள்ளைகளை விட்டு விலகி கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியே 6ல் உச்சநிலை. அப்போ வேலைக்காக வேண்டி, ஏன்னா இவங்க சண்டை சச்சரவால் விலகி இருப்பாங்களான்னு அப்படி இல்லை, தன்னோட வேலைக்காக வேண்டி தனிச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாகவே மாறுவதால் யாரிடமும் மல்லு கட்ட வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம், வழி வருத்தங்கள் வேண்டாம். இது பார்த்திங்கன்னா 6க்கு 6ஆம் இடம் அப்படின்னா வம்பு வழக்குகள். நாம் ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதுக்கு போய் அந்த ஜாமீனை நமக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்குற மாதிரி வரக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் போட்டு பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல பணம் அப்படிங்கிற அந்த 2ஆம் இடத்து அதிபதி போய் 6ல் தான் உச்சம். அப்போ நீங்கள் உங்களுக்காக கடன் வாங்க மாட்டீங்க, வேற ஒரு நபருக்காக ஜாமீன் போட்டு அந்த ஜாமீனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விருச்சகம் தான் 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். மனைவிக்கு 12ஆம் இடம். அதான் சொன்னேன், மனைவி மக்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 12ல் குரு உச்சம். அப்போ 6க்கு 6 இது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனைவி இடத்தில் கொடுக்கும். அப்போ மனைவி இடத்தில் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடமாக வருவது கன்னி. 8க்கு 11. 8க்கு 11லாம் லாபஸ்தானமாக மாறுது அப்படின்னா இப்போ இந்த இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், சடனாக எவனோ ஒருத்தன் வண்டியில் கொண்டு வந்து குறுக்க விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி அந்த வண்டி டேமேஜாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் விட்டதுனால தான் என் வண்டி உடஞ்சி போச்சுன்னு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா, எனக்கு இந்த வண்டிக்கான நஷ்டீடை கொடுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட வாங்கக்கூடியது. அப்போ ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விபத்தின் மூலியமாக அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சமாகிறதுனால ஒரு தடையை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வரவையும் கொடுக்கும் அந்த காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ இருந்தாலும் கவனமாக இருங்க, அது நல்ல விஷயம் அல்ல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். கும்பத்திற்கு 9ஆம் இடமாக வருவது துலாம். துலாத்திற்கு அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவே வருவார்.
9க்கு 10ஆம் இடமாக வருவார். அப்போ 9க்கு 10 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வருமானத்தை சார்ந்த ஒரு தொய்வு, அதே நிலையில் மீண்டும் அந்த தொய்வு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, இங்கே தகப்பன் மகன் உறவுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் தகப்பன் வழியில் ஒரு கருமா அப்படின்னு சொல்லலாம். இங்கே நெகட்டிவ் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் கருமாங்கிற ஒரு அழுத்தத்தோடு முடிக்கிறேன். அதனால் நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக கும்பம் அப்படிங்கிற அந்த வீட்டிற்கு விருச்சகம் அப்படிங்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீடாக வரும். இது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துக்கு மீண்டும் 9ஆம் இடம், 9க்கு மீண்டும் இது 5ஆம் இடம். அப்போ உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வைங்க. கருமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட வழித்தோன்றலாலேயும் வரும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நாம் போய் தேவையில்லாத ஒரு கருமாவை சுமந்துக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ யாருக்குமே ஒரு மரம் செடி கொடை கூட நம்ம ஒரு தீவினையை நினைக்கக்கூடாது. இந்த கருமாவை நீங்கள் தூக்கி சுமக்கிறதுக்கு ரெடி ஆகாதீங்க. அப்படி அந்த ஒரு காலகட்டங்கள் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கோவில் குளத்திற்கு போய் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை தேடிக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு 11ஆம் இடம் வந்து குருவோட வீடே வருவார். குருவோட பார்வை அந்த வீட்டிற்கு இருக்கா? நான் இல்லை. அதே சமயத்தில் 2-11க்கு தான் உங்களுக்கு குரு சொந்தக்காரர். அப்போ லாபஸ்தானமான உங்கள் குருவுக்கு தனுர் வீட்டுக்கு அந்த குருவோட பார்வை இல்லைங்கும் போது பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். எதன் மூலியமாகவும் லாபத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அபிலாசைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆசைகளை இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பாருங்கள். 12ஆம் இடம் மகரமாக வரும். அப்போ குருவோட பார்வை அந்த மகரத்திற்கு இருக்குது. அப்போ குரு 12ஆம் இடத்தை பார்த்தால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், விரயம். அப்போ 2-11க்கு கூடியவன் 12 பார்க்குறான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா விரயம். எதற்காக விரயம் அப்படின்னா அது சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். இந்த விரயம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு போய் குருவை வணங்கி ஒரு மாம்பழம் வச்சு ₹1 நாணயத்தை வைத்து அந்த குருவை வணங்கிட்டு வாங்க. கட்டாயம் அந்த குரு உங்களுக்கு விரயத்தை தர மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மாம்பழம் சீசன் இருக்கிற காலகட்டம் வரையிலுமே நீங்கள் மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம். மாம்பழ சீசன் இல்லைங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டக்கடலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த கிரக தாக்கங்கள் சற்று குறையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை
நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்னென்ன விஷயங்களை கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார்? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கோ, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல விதமான உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பராக இருக்க போகுது. அதாவது குரு பகவான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை கொடுத்தாரோ, எப்படி ஒரு முக்கியமான நபர் என்று ஒரு பின்பத்தை கொடுத்தாரோ, அந்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்த்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் கொடுக்க போகிறார். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசிக்கு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனிமேல் இப்போ இருக்கும், நான் சொன்னேன், இப்போ இருந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இனிமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி. பொதுவாகவே கும்பராசி நபர்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் வரலாம், ஆனால் வந்தாலும் அவர்களுடைய லைஃப்பில் ஒரு முதன்மையான நபராக நம்ம இருக்கணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ தூரம் ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க மேலே அன்பு காட்டுவீங்க, பாசம் காட்டுவீங்க, அக்கறை காட்டுவீங்க, புரிஞ்ச மாதிரி எல்லா விஷயங்களும் செய்வீங்க. உங்களுக்கு அவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய புரிதல் இருக்கும். ஆனால் இந்த குறைஞ்ச ஒரு 4 வருட காலமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மனதளவில் பெரிய குழப்பங்கள் நடந்துச்சு. நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன் சார், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, நான் இவர் தான் உலகம்னு வாழ்கிறேன், அவர் என்னை யாருன்னு கேட்காரு அப்படிங்கிற நிலைமையில் எத்தனை கும்பராசி பெண்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை கும்பராசி பெண்கள் நீங்கள் ஒரு பொறுமையின் சிகரமாக அனுசரித்து போகிறீங்க தெரியுமா? ஆனால் இருந்தாலும் ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படிமோ, உண்மைதானா? அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ இருக்கீங்க. குடும்பத்தில் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்தும் வாழாமல் வாழக்கூடிய சூழ்நிலை கும்பராசி பெண்களுக்கும் கும்பராசி ஆண்களுக்கும் கிரக ரீதியாக ஒரு 60-70% கொடுக்க போகிறது என்பது உண்மை. பர்ஃபெக்டாக யோசித்து சிந்திச்சு ஒரு முடிச்சுலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதை முடிக்க விட மாட்டேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்களே குழி பறிப்பாங்க. பலபடியும் மோதந்தா அப்படிம்பாங்கள, அதே மாதிரி தான் எத்தனை முறை அடித்தாலும் எழுந்து வரக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி, வா பார்த்துக்கலாம், நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைலில் நீ ஒரு விஷயத்தை இயக்குவீங்க. கும்பராசி அப்படிங்கும்போது சனி பகவானுடைய ராசி, அந்த அதிபதி தானே 2ல் உட்காந்துருக்காரு. அவர் கெட்டது பண்ணுவாராம்னா அவர் கெட்டது பண்ண மாட்டார், புரிய வைப்பார். ஒரு மாயை தோற்றத்தை புரிய வைக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய சனி பகவான். நீ இவங்களை ரொம்ப நம்புகிற, தயவுசெய்து நம்பாத. எப்படி சொன்னால் கேட்போமா? கேட்க மாட்டோம். உங்களுக்கு அந்த அனுபவ பாடத்தை கொடுத்தப்போ தான் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓ, அன்னைக்கே சொன்னாங்கள்ல, அந்த அண்ணன் சொன்னாங்களே, அந்த அக்கா சொன்னாங்கள்ல, அந்த சார் சொன்னாங்களான்னு சொல்லி அன்னைக்கே அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அன்னைக்கே சொன்னாங்க, நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லுவீங்க. ஆனால் அந்த வலியும் வேதனையும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கும்பராசி என்பவர்களுடைய குழப்பங்கள் நீங்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியாளராக வர போகிறீங்க.
புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதேபோல் புதிய தொழில் தொடங்கி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. கும்பராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் வெளிநாடு போக நினைக்கிங்க, வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அதை உடச்சிட்டு போவீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். மேலும் உங்களுடைய கும்ப ராசியில் ராகு, கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்ட். ஏன்னா ராகுவை குரு பார்க்க மாட்டார், கேதுவையும் குரு பார்க்க மாட்டார். அப்போ ஒரு நிதானமான முடிவு மட்டும் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும். சொந்தமாக வீடு வாங்க நினைக்கிங்கன்னா வாங்கலாம், சொந்தமாக இடம் வாங்க நினச்சா வாங்கலாம். கும்ப லக்னம், கும்ப ராசி என்பது சொந்த வீடு, சொந்த இடம் வாங்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சொந்த தொழில் அப்படின்னாலே கும்பத்துக்கு அது இயல்பாகவே உண்டு. எப்படியா சின்ன வயசுலேயே தொழில் தொடங்கல சார், சின்ன வயசில் அனுபவங்கள் கற்றுக்கொண்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கும்பராசி ஆண்கள், கும்பராசி பெண்கள். இந்த காதல்ங்கிற ஒரு பந்தத்தில் போய் மாட்டிக்கிட்டு, கல்யாணங்கிற ஒரு சொந்தத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ உங்கள் நிலை இப்பொழுது மாறப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன விஷயம் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படிங்க பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிலேயே நம்மளுடைய ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகுனாலே என்ன செய்யலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா பத்திரகாளி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ காவல் தெய்வத்துடைய வழிபாடு பின்பற்றும் பொழுது காலம்புல்லாம் அழியாத காவியமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் உறுதியாக குதூகலமாக இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா
கட்டாயம் அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.